ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற செகண்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அதாவது இன்ஜினியரிங் டிராயிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன். இது பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாரும் பயப்படாதீங்க, ஓவராலாக யூனிட் வைஸை கவர் பண்ணுங்க. ஸோ படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ரிவைஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் பார்த்து ரிவைஸ் பண்ணாங்க, பார்க்காம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற பாருங்க. டயக்ராம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை திரும்ப பாருங்க. இந்த இடத்துல சின்னதாக வந்து அந்த யூனிட் மெஷர்மெண்ட்ல தப்பு விட்டுறாங்க. சப்கெட்டிங்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தியரி பேப்பருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அதான் மெயினே. நீங்கள் இப்போ மறக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. பயப்படாமல் பண்ணுங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலே எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ உங்கள் கண்ணை நீங்கள் மூடிட்டு உங்கள் மைண்டில் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு பள்ளத்துக்குள்ள கால வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் கொஸ்டின் ஈஸியாக வர நினைக்க கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து டைமென்ஷனை கரெக்டாக போட பாருங்க. அந்த டயக்ராம் மோஸ்ட்லி எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போய் பாருங்க. அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் ரூல், ஸ்கேல் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை கரெக்டாக வந்து நீட்டாக ட்ரா பண்ண பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ், யூஸ், டெஸ்ட் இதில் தான் மோஸ்ட்லி இருக்கும். அதுக்கு எல்லாத்துமே படிக்கிறப்ப எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்குலாம் ஃப்ளோ சார்ட் கொடுக்க பாருங்க. பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் நேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கல்டிவேஷன் மெத்தட்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கிராப் சீசன்ஸ், அது என்ன சீசன் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக முடிக்கிறப்போ ஒவ்வொரு கொஸ்டினே முடிஞ்சா அதாவது கம்பேரிசன் கொடுங்க. அதாவது கிராப்பு, ஃபெர்டிலைசரு, இரிகேஷன் மெத்தட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணி அந்த கம்பேர் பண்ணுற மாதிரி காட்டுங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களால் முடிஞ்சால் அந்த சின்ன கொஸ்டினுக்கு ஒரு சின்ன சிம்பிள் டயக்ராம் கொடுக்க பாருங்க. மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. மோஸ்ட்லி இன்ஜினியரிங் டிராயிங்லாம் 4-5 தடவை கொஸ்டின் ரீட் பண்ணிங்கன்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியும். கொஸ்டின் ரீட் பண்ணி கரெக்டாக கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ண பாருங்க. அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டான கொஸ்டின் ஆன்சரை கொடுக்க பாருங்க. யூனிட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா போட பாருங்க. டயக்ராம் வரையினா அதை லேபிள் பண்ண பாருங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரொம்ப லாஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப பேஜஸ் கொடுப்பாங்க. அதுக்கு லிமிடெட் பேஜஸ்ன்னு இருக்கும், அதை பிடிக்க பாருங்க. லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சு நம்மளுக்கு வேமா முடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஸ்பீடாக முடிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பு விட்றாங்க. ஸோ மத்தியானம் எக்ஸாம் இருக்கும், காலையில் எக்ஸாம் இருக்கும். அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் தெளிவாக போடுங்க. ஃப்ரண்ட் பேஜில் எங்கேயும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அடிக்கிறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுங்க. உட்காந்து இப்படி தீட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் பிளாங்க் அவுட் வந்துடுறாங்க. முடிஞ்சளவு அட்டன் பண்ண பாருங்க. ஸோ தெரிலனாலும் அதுக்கு ரிலவெண்ட்டாக கொடுக்க பாருங்க. ஸ்ட்ரைக்கும் அதே மாதிரி தான். ஸோ கொஸ்டின் ரொம்ப எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் டிராயிங்லுமே அந்த டயக்ராம் தெரில அப்படின்னாலும் முடிஞ்சளவு வேறு ஏதாவது டயக்ராம் பார்த்துருப்பீங்க, அது ரிலவெண்ட்டானாலும் கொடுக்க பாருங்க தெரியாத கொஸ்டினுக்கு. ஏன்னா எந்த கொஸ்டின் விட்டு வந்துடுறாங்க. முடிஞ்சளவு 100 மார்க்ஸ் அப்படின்னா 100 மார்க்ஸ் ட்ரை பண்ண பாருங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் விட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே மார்க்கே கிடையாது. விடாமல் வந்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் 1 மார்க் கிடைச்சா கூட உங்களுக்கு ப்ளஸ் தான். அதனால தான். ஸோ ஆல் த பெஸ்ட். லாஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.